வெல்கம் டு அவர் சேனல் கிளியர் கட் கான்செப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேத் 30 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ இது நம்ம பேப்பர் 1க்குரிய 30 கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஷின். ஸோ ட்ராயிங். ஸோ given 3 brands of pens. இப்போ 3 டைப் ஆஃப் பென்னு கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு. அது என்ன பாக்கெட்டில் கிடைக்கும் அப்படின்னா 10, 12, 24 இந்த 3 டைப் ஆஃப் பாக்கெட் வரும். ஒரு பாக்கெட்டில் 10 பென்ஸ் அவைலபிளாக இருக்கும், செகண்ட் பாக்கெட்டில் 12, தேர்டில் 24 இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஷாப்கீப்பர் வாண்ட்ஸ் டு பை ஈக்குவல் நம்பர் ஆஃப் பென்ஸ் அவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க. வாட் இஸ் இட் மினிமம் நம்பர் ஆஃப் பென்? எந்த மினிமம் நம்பர் ஆஃப் பென் அவங்க வாங்கணும், எத்தனை நம்பர் ஆஃப் பென் வாங்கணும் ஒரு பிராண்ட்லேயும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பிராண்டு ஏபிசின்னு 3 பிராண்ட் இருக்குது. சரி, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் அதுக்குரிய ஆன்சர். அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள்னால் என்னது அப்படின்னா காமன் மல்டிபிள். இப்போ 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இந்த மாதிரி போய்ட்டுருக்கும், 10, 20, 13 போய்ட்டுருக்கும். அதுக்கடுத்து 12, 24, 36 இந்த மாதிரி சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். இதான் மல்டிபிள், காமன் மல்டிபிள்ஸ். இதெல்லாம் மல்டிபிள்ஸ். ஒரு இடத்துல காமன்னா ஏதோ ஒரு நம்பரில் 3 காமனாக இருக்கும், அதில் எதுவும் லீஸ்ட்டோ அதான் லீஸ்ட்டு காமன் மல்டிபிள். அதுக்கு நம்ம இந்த டிவிஷன் மெத்தடு நம்மளுக்கு தெரியும். என்ன மாதிரி போடணும் அப்படின்னா 10, 12, 24. ஸோ 2 டேபிள்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 5, 6, 12. ஸோ அகெயின் 2 டேபிள் 5, 3, 4. அகெயின் 2 டேபிள், ஸோ 6. ஸோ அகெயின் 3 டேபிள் 5, 1, 2. ஸோ இது ப்ரைம் நம்பர் ஆகிடுச்சுனாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ 5 2s 10, 30, 60, 120 பென்ஸ் தான் காமன். 120 மினிமம் நம்பர் ஆஃப் பென்ஸை அவங்க வாங்கணும். அப்போ எத்தனை பேக்கெட்டு வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்கெட்டில் 10 இருக்குது. அப்போ 10ஆல் டிவைட் பண்ணோன்னா இதில் 12 பேக்கெட்ஸ் வாங்கணும். செகண்டில் ஒரு பேக்கெட்டில் 12 இருக்குது, அப்போ 10 பேக்கெட்ஸ் வாங்கணும். தேர்டில் 24 இருக்குது, அப்போ 5 பேக்கெட்ஸ் வாங்கணும். அப்போ ஆன்சர் 4th தான் ஆன்சர். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஷின். எத்தனை நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் இருக்கணும், எல்லாத்துலேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பென் இருக்கணும். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதை டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. இது 4 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கொயர்னாலே எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதை 4 ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணுறாங்க. இதை கட் பண்ணியாச்சு. ஸோ 4 இது ஈக்குவல் பார்ட் அப்படின்னா இது 2 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 சென்டிமீட்டர் சொல்லும்போது இந்த ஃபஸ்ட் பாக்ஸு இந்த மாதிரி ஈச் பாக்ஸோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2ன்றம்போது ஏரியா நம்மளுக்கு தெரியும், ஸ்கொயரோட ஏரியா சைடு இன்ட்டு சைடு. ஸோ 2 × 2 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதான் நம்மளுடைய ஸ்கொயரோட ஏரியா. ஓகே, அதுக்கடுத்து தேர்டுன்னு பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். இப்போ இந்த நாட்டுன்ற வேர்டை கவனமாக இருக்கணும், எது கரெக்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் செக் பண்ணுவோம். ஆல் த ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் ஆட் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்னால் என்னது, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுற நம்பர் மட்டும் தான் ப்ரைம் நம்பர். ஸோ இதுதான் ப்ரைம் நம்பர். ஸோ இதில் ஆல் த ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் ஆட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, 2வும் ஒரு ப்ரைம் நம்பர் தான். 2 is a even prime number, only one even prime number. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ அதான் அப்போ ஆன்சர் விச் ஒன் இஸ் த நாட் கரெக்டுன்னு தானே கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ ரிமைனிங் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். தெர் ஆர் இன்ஃபைனட்லி மெனி ப்ரைம் நம்பர். கரெக்டு. ப்ரைம் நம்பர் ஹேஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், அதான் டெஃபினிஷன். ஒன்லி 4 சிங்கிள் டிஜிட் ப்ரைம் நம்பர். சிங்கிள் டிஜிட்லன்னு பார்த்தோம்னா 3, 5, 7, 9 கிடையாது. ஓகே, அப்போ இது 4 தான். 1, 2, 3, 4. அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ எது ராங் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் தான் ராங். ஓகே, நெக்ஸ்ட் a number that is divisible by all the numbers from 1 to 10. 1 to 10ஆல் டிவைட் ஆகிற 1 to 10 எல்லாத்துலேயும் டிவைட் ஆகணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது எல்லாருக்கும் டிவைட் ஆகிற ஒரு நம்பர் வேணும். அப்போ இதெல்லாம் டிவைட் பண்ணிட்டு தானே நம்மளுக்கு டைம் எடுக்கும். இது ஷார்ட்கட்டாகவும் நம்ம போட்டுக்கலாம். எப்படி போடலாம், இது எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகணும். 6, 7, 8 எல்லாம் இருக்குது. இப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் டிவைட் பண்ணாது. இது சான்ஸ் கிடையாது, இது சான்ஸ் கிடையாது.
604 போது இது ஈவன் நம்பராக இருக்குது, 10ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு 1 to 10 வரைக்கும் டிவைட் ஆகணும். இப்போ 10ஆல் இதுக்கு டிவைட் ஆகாது, அப்போ இது ராங் ஆயிரும். இது ஒன்று தான் பாசிபிள், அதை நம்ம செக்கும் பண்ணிக்கலாம். எல்சிஎம் மெத்தட் அகைன் நீங்கள் எல்சிஎம் போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 1 3 2 5 3 7 4 9 5 இந்த மாதிரி எடுத்துகிட்டு திரும்ப 2 டேபிள் 3 5 7 ஈவன் அந்த நம்பரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2520 கிடைக்கும். இது எலிமினேஷன் மெத்தட்லேயே கொண்டு வந்துடணும் மேக்ஸிமம். ஏன்னா கொஷின் என்னது, நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10, எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகணும். இப்போ இதெல்லாம் பார்த்தா 8ஆல் டிவைட் ஆகாது, 10ஆக இருக்கு இல்லையா, அப்போ இது கேன்சல் பண்ணிடலாம். இதுவும் அதே தான் 0ஆக இருக்கிறதுனால இது 10ஆல் ஆகாது. இப்போ இங்கே 0வும் இருக்குது, இனி ரேண்டமாக எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் ஆன்சர். ஆன்சர்லேருந்து கொண்டு வர்றது கொஞ்சம் ஈஸியஸ்ட் வே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து IUC has 5 and 10 coins, 5 rupee and 10 rupee coin. ஸோ அவட்ட 2 காயின் இருக்குது, ஒன்று 5 rupee காயின், இன்னொன்று 10 rupee காயின். ஓகே. She has 25 is 25 number of coins. ஓகே, டோட்டல் காயின் வந்து அவட்ட 25 இருக்குது, அமௌண்ட் வந்து 160 இருக்குது. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் காயின்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 5 10 காயின்ஸ் இருக்கு இல்லையா, அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் 18. நம்ம ஆன்சரில் செக் பண்ணலாம். 18 7 25, 10 15 25. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது எல்லாத்துலேயுமே. அமௌண்ட் 160 வேணும். அப்போ 160 வேணும் அப்படின்றப்ப நம்ம செக் பண்ணலாம். இப்போ என்கிட்ட 18 காயின்ஸ் இருக்குது, 5 rupee காயின். அப்போ அமௌண்ட் எப்படி செக் பண்ணுவேன், 18 காயின்ஸ் இருக்கு இல்லையா, 5 ரூபான்னும்போது மல்டிப்ளை பண்ணுவோம், 90 rupees. 7 காயின்ஸ் இருக்குது 10 rupeesல, அப்போ 70. ஸோ 160 வந்துருச்சு. இதுதான் கரெக்டு. ஸோ ரேண்டம் இது ஒன்று மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 காயின் என்கிட்ட 5 rupee காயின் இருக்குன்னா 50, 15 காயின் இருக்குன்னா 150. அப்போ என்கிட்ட 200 rupees இருக்குது. ஆனால் கொஷின் வந்து 160 தான் இருக்கணும். இப்போ இதெல்லாம் இது ராங்கு, இது போட தேவையில்லை. இதிலே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. 35க்கு ஃபஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எவாலுவேட். இந்த மாதிரி கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் தெரிஞ்சுக்கணும், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்டு டேர்ம். ஏன்னா இது இதோட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது செப்பரேட் டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், தனித்தனியாக செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணணும். நம்ம ரூல் என்னது, போர்டு மாஸ் ரூல். இந்த ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ஆஃப் செகண்ட் கண்டுபிடிக்கணும், டிவிஷன் இருக்கணும், மல்டிப்ளிகேஷன் இருக்கணும், அடிஷன் சப்ராக்ஷன், இந்த ஆர்டரில் தான் வரணும். ஏதாவது வித்தின் ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னா அதை தான் கண்டுபிடிக்கணும், இல்லை ஆஃப் 5ன்னு கொடுத்தாங்கன்னா அதை கண்டுபிடிக்கணும். தேர்டு டிவிஷன், டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு வரும், மல்டிப்ளிகேஷன் செகண்ட் வரும், அடிஷன் சப்ராக்ஷன் ஃபோர்த்து வரும். இப்போ எங்கே டிவிஷன் இருக்குது, இந்த டேர்மில் டிவிஷன் இருக்குது. அப்போ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த டேர்மில் எந்த சேஞ்சும் இல்லை. 17.5 × 3 இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 21/3 அப்படின்னா 3 வரும். இது வந்து 3 × 1.5, அதில் சேஞ்சு கிடையாது. 3 × 12.5. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லா டேர்மும் 3 காமனாக இருக்குது. ஸோ we can take it out 3. ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ் 17.5 -1 -3. ஸோ 3 × 17.5 -4. -4 means 3 × 17.4 means 3 × 17.4 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 13.5. 3 5 15, ரிமைண்டர் 1. ஸோ திரும்ப செக் பண்ணலாம். 17.5 × 3, 21 minus divided by 7 means 3. 3 × 12.5. ஓகே ஓகே, 3 காமனாக எடுத்துருக்கோம் அப்படின்னா இது 17.5 -1, 3 காமனாக எடுத்துருக்கோம், ரிமைனிங் 12.5. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஓகே, இதை கட் பண்ணிடலாம். அகெயின் ஐ எம் ரைட்டிங், இதை கிளியராக எழுதலாம். அந்த இடத்துல இந்த இருக்குது 17.5, இது ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்மு, தேர்ட் டேர்மு. ஓகே, 3 காமனாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்மில் 17.5, 3 × 17.5, 21 divided by 3 means 3 minus 3 × 12.5. ஸோ எல்லாத்துலேயுமே 3 டேர்ம் காமனாக இருக்குது. ஸோ 3 காமனாக எடுத்துக்கலாம். ரிமைனிங் டேர்ம் 17.5 -3 -12.5. ஓகே,
ஸோ இப்போ இது ரெண்டும் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும். 21 வேணால் 3, ஓகே 3 காமன் எடுத்துட்டோம்னா 1. ஸோ இது ரெண்டும் சேம் சைனாக இருக்குது, ஆட் பண்ணணும். -1 minus 12.5 means 13.5. ஸோ subtracted means into 4. ஸோ answer is 12. Answer 12. Answer is 12. Next 1/6 of the tree in a garden are neem tree. Okay, இது வந்து டோட்டல் ட்ரீயில் 1/6 of the garden are neem ட்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டல் இதுதான் டோட்டல் ட்ரீஸ். நம்மளுக்கு தெரியாது எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரீஸ்ன்னு. இதில் 1/6 of the ட்ரீ, அப்போ சப்போஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் டோட்டல் நம்பர். இது வந்து நீம் ட்ரீ. ஓகே, ரிமைனிங் ஆர் அசோகா ட்ரீ அண்ட் ரிமைனிங் ஆர் ஈக்குவலிப்ஸ் ட்ரீ. Neem tree is 5 and eucalyptus are the garden. Okay, so neem tree எத்தனை கொடுத்துருக்காங்க? 5 neem tree இருக்கு. How many eucalyptus tree இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, so 1/6 of the tree, so 1/6 of some tree total equal to 5 ன்னு கொடுத்துருக்காங்க. so cross multiple, so total number of tree is 30. okay, total number of trees 13 தெரிஞ்சிருச்சு. இதில் 5 neem tree தெரிஞ்சிருச்சு. half of the trees are eucalyptus tree, so इसमें half வந்து 15, so 20 trees. 30 ல 20 subtract பண்ணோம் அப்படின்னா 10 trees. okay, so 10 is the how many eucalyptus tree? 10 trees are eucalyptus tree. The question is 1/6 of the neem tree. neem tree 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 1/6 of 30 means 5. இப்போ கரெக்டு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வந்து 13 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதில் 5 நீம் ட்ரீ ஆயிடுச்சு. அசோகா ட்ரீ வந்து half of the trees are அசோகா, ஸோ இது half. ஓகே, ரிமைனிங் ட்ரீஸ் ஆர் 10. next train leaves Delhi okay, 38th question. train leaves Delhi on 29th August. okay, so train வந்து 29th August start ஆகுது. August at 16:30. but 16:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. 31st August 8:45க்கு ரீச் ஆகுது. அப்போ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 16:30ன்றப்ப ரயில்வே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வே டைம்ன்றப்ப 24 hours கிளாக்கு. ஓகே, ஸோ இப்போ 16:30 29th Augustலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 16:30ன்றப்ப மிட் நைட் வரைக்கும் எவ்வளோ டைம்னு பார்க்கணும். ஸோ 24 ஹவர்ஸ்லேருந்து 16:30 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 37 hours. 60 ரிமைண்டர் 1 7 ஆயிரும். ஓகே, ஸோ 29th மிட் நைட் வரைக்கும் 7:30 hours ட்ராவல் பண்ணுது. 30 August ஹோல் டே ட்ராவல் பண்ணுது. ஸோ 24. 31st August till 8:40. ஸோ இது பூரா ஆட் பண்ணணும். ஸோ 75 39 75. 75ன்றது 60 minutes plus 15 minutes. ஸோ இது 1 ஹவரில் கவுண்ட் ஆயிரும். ஆன்சர் வந்து 40:15. ஆன்சர் இஸ் 14:15. Next 39th question. In which of the following length have in decreasing order? Okay, decreasing means higher to small, big number to small, that is the decreasing order. So இதில் வந்து ஒரு ஹிண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். அது கிங் ஹென்ரிஸ் டாட்டர் மேக் டெலிசியஸ் சாக்லேட் மிட்டாய், இதுதான் ஆர்டர். ஓகே, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகே, இது என்ன எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இது மில்லி, சென்டி, டெசி, மெகா, டெக்கா, ஹென்ரி, ஹெக்டா, கிலோ.
ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்மாலர் நம்பர் டு பிக். ஸ்மாலர் நம்பர் டு பிக்னால் எப்போவுமே டிவைட் ஆகும். சரியா? பிக் நம்பர் டு ஸ்மால் அப்படின்னும் போது மல்டிபிள் பண்ணணும். இப்போ ஒரு இதை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்டு 10. சப்போஸ் நான் மில்லி டு டெசி போகிறேன்னா இன்ட்டு 100. மில்லி டு மீட்டர் அப்படின்னா 1000. 3 நம்பர்ஸ். இப்போ இந்த மாதிரி போகும். அப்போ அந்த ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரே யூனிட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதோட ஆன்சர் வந்து இது. ஏன் அப்படின்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். எல்லாம் ஒரே யூனிட்டில் மாற்றிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இதை நான் எல்லாமே மீட்டரில் மாற்ற போகிறேன். இது மில்லி மீட்டராக இந்த இருக்குது மில்லிமீட்டர். மீட்டருக்கு மாத்திரம் அப்படின்னா 1 2 3 மூவ். அப்போ 1000 டிவைட் பண்ணணும். ஸோ 8.5 மீட்டர். செகண்ட் டிஎம் அண்ட் சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. ஓகே, சென்டிமீட்டர் முதல்ல சென்டிமீட்டர் டு டெசிமீட்டர் மாற்றணும். டிஎம் மாற்றணும் 1. அப்போ 80.8. இது வந்து 80.8 டெசிமீட்டர். ஸோ 1 பாயிண்ட் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா டிவைடட் பை 10. ஸோ 8.08 மீட்டர். தேர்டு சென்டிமீட்டர் அண்டு மில்லிமீட்டர். மில்லி அண்டு சென்டி. ஸோ எல்லாத்தையும் ஒரே மீட்டரில் முதல்ல மாற்றணும். ஓகே, சென்டிமீட்டரில் மாற்றுறோம் அப்படின்னா இது டிவைடட் பை 10. ஸோ 0.08 டிவைடட் பை 10னா 0.8. ஸோ 800.8 சென்டிமீட்டர். நம்ம எல்லாமே யூனிட் மீட்டரில் மாற்றுறோம். ஸோ டிவைடட் பை 100. ஸோ 8.008 மீட்டர். ஓகே, தேர்ட் ஒன் 8 மீட்டர்னே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆர்டர் பாருங்கள், பிக் நம்பர் டு ஸ்மால் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இட் இஸ் இன் த டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர் மீன்ஸ் பிக் டு ஸ்மால். பிக் டு ஸ்மால் வரும். அது இந்த ஆர்டரில் மாற்ற தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பர் போகிறோன்னா டிவிஷன். ஓகே, ஏன்னா நம்ம இப்போ 10 மில்லிமீட்டர் சேர்ந்தால் தான் 1 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். இப்போ 1 மில்லிமீட்டர்னு பார்த்தோன்னா 1/10 சென்டிமீட்டர் டிவிஷனில் போகும். பிக் யூனிட்டுக்கு மாத்திரம். ஸ்மால் டு பிக் மாத்திரம் அப்படின்னா 1/10 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இது வந்து மில்லிமீட்டர் டு சென்டி, சென்டி டு டிஎம், டிஎம் டு மீட்டர், மீட்டர் டு டெசி, ஹெக்டா, கிலோ. ஓகே, இந்த ஆர்டரில் மாற்றணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதோட டோட்டல் வயர் வந்து 180. இதோட டோட்டல் லென்த் வந்து 180. வித்து வந்து 30 கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் 30. இது 30 ரெக்டாங்கிள்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். இது 30னா இதுவும் 30. நம்ம இந்த ரெண்டு சைடும் கண்டுபிடிக்கணும். இது டோட்டல் தெரியும் 180ன்னு. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக வரணும் அப்படின்னா ஸோ 30 + 30 60. 60 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 120 வரும். ஸோ ப்ராக்டிக்கலாகவே நம்ம எழுதிடலாம் 60 60ன்னு. இல்லை ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 டைம்ஸ் L + B வந்து 180. ஸோ மல்டிபிள் இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும். L + B வந்து 90. ஸோ L 30ன்றதுனால B வந்து 60. ஸோ 60 ஆப்ஷன் there. Okay. Next, when asked to write 44, some students of grade 2 are write 404. Okay, how will you address this? இந்த கரெக்ஷன் எப்படி சொல்லி தருவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டைரக்ட் கரெக்ஷன் சொல்லாமல் எப்போவுமே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும். பை ப்ராக்டிக்கல் வே ஆஃப் மெத்தட். எக்ஸ்ப்ளனேஷன் பிரின்சிபல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யூஸிங் கான்க்ரீட் மெட்டீரியல். கான்க்ரீட் மெட்டீரியல்னால் ரியல் திங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ரூபா நோட்டு இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் நோட்டு, 10 ருபீஸ் நோட்டு, அதில் அவங்களே மேக் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி கான்க்ரீட் ருப்பீஸ் அவங்ககிட்ட கொடுத்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு ஷாப் மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங் கொடுத்தோம்னா அவங்க கற்றுக்குருவாங்க. மற்றபடி இந்த கரெக்ஷன் பண்ணுறது டைரெக்டாக கரெக்ஷன் கிடையாது. குரூப் பண்ணி கரெக்ட் பண்ண சொல்கிறது, யார் யார் தப்பு இருக்காங்களோ அவங்கள சேர்ந்து எழுத சொல்கிறது கிடையாது. டெல் தம் டு ஃபைண்ட் அவுட் ஆல்ரெடி அவன் கரெக்ட் தப்பாக தான் எழுதியிருக்கான் அவனே ஃபைண்ட் அவுட் சொல்கிறது தப்பு. நம்மளுடைய கரெக்டான ஆன்சரை எக்ஸ்ப்ளனேஷன் த்ரூ கான்க்ரீட் மெட்டீரியல், அதுதான் இப்போ ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் சொல்லுவோம். ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், ஸ்டூடெண்ட் சென்டர் லேர்னிங் ஆர் லேர்னிங் பை டூயிங், இதெல்லாம் இதுக்கு கீழே வரும். இதுக்கு அண்டரில் லேர்னிங் பை டூயிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு த மெயின் பர்பஸ் ஆஃப் இன்ட்ரடியூசிங் மேப்பிங் இந்த ப்ரைமரி மேத்தமேட்டிக்ஸில் கொண்டு வரதுக்கு ரீசன் என்னது மெயினாக அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, மேப்பிங்னு வரும்போது ஸ்பேட்டல் திங்கிங். ஸ்பேட்டல்ன்றது வந்து டைரக்ஷன் ஏரியாவை பற்றின அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்பேட்டல் திங்கிங்.
நெக்ஸ்ட்டு ப்ரொபோஷனல். மேப்பிங்கில் ப்ரொபோஷனல் இருக்கும். 1:2, 2:4 இந்த மாதிரி ப்ரொபோஷனில் தான் நம்ம மேப் வரைவோம். ஸோ ஆன்சர் A and B 42. நெக்ஸ்ட் which of the following topics are not part of primary school mathematics? எது பாட்டு கிடையாது ப்ரைமரி ஸ்கூலில் அப்படின்னு பார்த்தோம்னா ரேஷியோ கிடையாது. ஓகே, இதுவும் டெசலேஷன் அப்படின்றது அதுவும் வந்து ஒரு பேட்டர்ன் தான். பென்டகன், ஹெக்ஸகன் டைல்ஸில் போடுவோம் இல்லையா, அதுவும் வந்து ஒரு பேட்டர்ன். இது ஒரு பேட்டர்ன். சிமெட்ரி இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்குது. ரேஷியோ கிடையாது ப்ரைமரி செக்ஷனில். ஓகே, which of the following reserves can be used to show that two rectangles of different dimension have same area without using the formula? ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ரெண்டு ஏரியா ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறது கிராஃப் பேப்பர் அண்டு டைல்ஸ். ஓகே, B and D தான் யூஸ் ஆகும். இப்போ ஏரியான்னு சொல்லும்போதே கிராஃப் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டைல்ஸ் காமிக்கலாம் எக்ஸ்பிளனேஷனுக்கு. which of the following would be contributing factor to achievement in mathematics? மேத்தமேட்டிக்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு which one is the under achievement in mathematics? Okay, so a socio-cultural is the under achievement. Which of the following is the most appropriate strategy for explain 1/4 and 1/3? ஸோ பேப்பர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி தான் இந்த ரேஷியோ வந்து பேப்பர் ஸ்ட்ரிப்பில் இது 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். சேம் பேப்பர் ஸ்ட்ரிப் இதை 4ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா இதுதான் லெஸ் ஏரியா கவர் பண்ணும், இது லார்ஜர் ஏரியா. ஸோ பேப்பர் ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணுவோம். which of the following is most important aspect of making lesson plan? லெசன் பிளானில் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதான் மேத்துக்கு பெஸ்ட் ஆன்சர். ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்டூடெண்ட் டு அலோவ் கன்ஸ்ட்ரக்ட் த கான்செப்ட். கன்ஸ்ட்ரக்ட் மீன்ஸ் மென்டல் டெசிஷன். which of the following cannot be considered a feature of constructive mathematics classroom? so not, which is not ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின் நாட் ஃபார் த ப்ரைமரி மீன்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் அது கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் which of the following statement is agreement with the constructive view of mathematics? ஸோ visualization is an important aspect. visualization தான் மேத்துக்கு. which of the following statement is agreement with the constructivity view of mathematics? constructivist viewனா குயிக்காக அவங்க அக்சஸ் பண்ணிக்கிறணும் ஆன்சர்ஸ். ஸோ visualizing is the important aspect. which of the following activity is best suited for development of spatial achievement? ஸ்பேட்டல்னாலே அந்த வியூஸ் டாப் ஃப்ரண்ட் வியூ பற்றின அவேர்னஸ் இருக்கணும். drawing the top view of the battle. which of the following is not to respect the learning of mathematics? எது கிடையாது அப்படின்னா எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் எக்ஸல் இன் மேத்தமேட்டிக்ஸ் இன் இன்னேட் வந்து பை நேச்சர் அவங்க வந்து படிச்சிடலான்னு சொல்கிறது கிடையாது. பவர்ஃபுல் இம்பேக்ட் டீச்சர்ஸோட பிலீவ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சோசியோ எக்கனாமிக் கல்ச்சர் இருக்கும். அண்ட் தென் லாங்குவேஜ் பிளேஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இன்னேட்டுன்றது நேச்சுரலாக அவங்க கற்றுக்கிறது. ஓகே, ஐ ஹாவ் 6 பென்சில் 2 more பென். ஓகே, இது எந்த ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் அடிஷன் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, which of the following is not true? ஹிந்து அரபிக் சிஸ்டம். ஹிந்து அரபிக் சிஸ்டம்னா நம்ம யூஸ் பண்ணுறதா ஹிந்து அரபிக் சிஸ்டம். 9 numbers நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம், 10 numbers 0 to 10. ஸோ இதில் எது கிடையாது அப்படின்னா இது கிடையாது. இட் ஃபாலோஸ் த 2 base சிஸ்டம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். 10 number சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐடென்டிஃபை த டிசைரபிள் ப்ராக்டிஸ் ஃபார் டீச்சிங் ஜாமெண்ட்ரி அட் ப்ரைமரி லெவல். ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி லெவலில் இந்த வந்துருச்சு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆம்பிள். ஸோ வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த equation. இன்னோவேட்டிவ் அப்படின்னா பை ஓன் திங்கிங், இன்ஸ்டிடியூட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்பேஸ். which of the following indicator of mathematical reasoning? ஸோ ரீசனிங்க்கு எது மேத்தமெட்டிக்கல்னால் இதுதான். ability to provide a justification of mathematical procedure. இப்போ நான் 4 ஸ்டெப் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்குரிய ரீசன் தெரிஞ்சிருக்கணும். 1 2 3 அதான் வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ரொசீஜர். ஓகே, நெக்ஸ்ட்டு சார்ட் கொடுத்துருக்காங்க. ரேட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ரேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க.
கேர்ஃபுல்லாக போடணும். அவங்கள்ட்ட 200 rupees ஷாப்கீப்பர்கிட்ட கொடுக்குறாங்க. வில் கெட் பேக். ஸோ ரிமைனிங் இது எவ்வளோ அமௌண்ட் அவனுக்கு திரும்ப கிடைக்குன்றது தான் கொஷின். ஓகே, ½ kg ஆஃப் பொட்டேட்டோ 2 kg, ½ kg ஆஃப் டொமேட்டோ. ஓகே, 1 kg வந்து 40 rupees, ½ kg 20 rupees. 1 kg ஆஃப் பொட்டேட்டோ 2 kg 25 rupeesன்றப்ப ½ kg 12.50. 250 gram chilli 250 gram. ஸோ 100 gram 10 rupees, 250 gramன்றப்ப 25 rupees. 6 lemon. ஸோ ஆல்ரெடி 4 lemon 10 rupees, 2 lemon 5 rupees. ஸோ டோட்டல் 15 rupees லெமனுக்கு. ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ½ kg டொமேட்டோ. ஓகே, 20 rupees. 1 kg பொட்டேட்டோ. ஓகே, 1 kg 12. ½ kg கேரட், ½ kg 250 gram 20 rupees, ½ kg 40 rupees. அட்டாச் நம்ம. ஓகே, ஸோ 5 7 12 ரிமைண்டர் 1 5 6 7 8 9 10 11. ஸோ 112 rupees ஆயிடுச்சு பில்லு. 200 rupees பே பண்ணாங்க. ஸோ 112.50ன்றப்ப ரிமைனிங் அமௌண்ட் 87.50. ஸோ இதுதான் ஆன்சர், 87.50. ஸோ இது நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஐஎம் a 2 digit நம்பர். ஒரு 2 digit நம்பர் இருக்குது. ஓகே, இது எல்லாமே 2 digit நம்பர் தான். ஆன்சர்லேருந்து கொண்டு வந்துடலாம். 10th place அண்ட் யூனிட் பிளேஸ் அது கன்சிக்யூட்டிவ் ப்ரைம் நம்பர், அடுத்தடுத்த ப்ரைம் நம்பர் ஆகும். எல்லாமே அதுதான். இது ப்ரைம் ஒன்று ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ இது கிடையாது. இது 3ல் தான் ஒன்று ஆன்சர். சம் ஆஃப் த டிஜிட் இஸ் த மல்டிபிள் ஆஃப் 3 and 4. சம் ஆஃப் த டிஜிட் நம்பர் இது 12, இது 5, இது 8. மல்டிபிள் ஆஃப் 3 and 4ன்றப்போ இது ரெண்டும் கிடையாது. ஆன்சர் 57. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கிங் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு 2 hours வரைக்கும் 50 rupees பண்ணணும். 2 to 5 hours வந்து 75 rupees பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க எப்போ பண்ணுறாங்க? ராஜீவ் பார்க்ஸ் இஸ் கார் 7 AM to 4:30 வரைக்கும். இப்போ 7 AM to 12 o'clock வரைக்கும் 5 hours. இது ஒரு 4:30 hours. ஸோ டோட்டலாக 9:30 hours பார்க்கிங் பண்ணுறாங்க. ஸோ 9:30 hours 8 and more 150 rupees. ஸோ 150 rupees பே பண்ணணும். Which of the following at the third place in the ascending order? So small to big. Ascending means small to big. இருக்கிறது சின்ன நம்பர் எது அப்படின்னு பார்த்தோம்னா 0.77. இதிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 7லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 7.007. தேர்டு நம்பர் 7.07. ஃபோர்த் நம்பர் 7.7. டோட்டல் 5 நம்பர் இருக்கும். கொஷின் வந்து தேர்டு பொசிஷனில் இருக்குது, தேர்டு பொசிஷனில் இருக்குது. இது ஆன்சர். இந்த 5 digit நம்பர் the digit at 10th place is 8 digit. ஓகே, இதுதான் 5 digit நம்பர் எல்லாமே இருக்குது. 10th பிளேஸில் digit 8. 10th பிளேஸில் அப்போ இது 2லேயும் தான் இருக்குது. இப்போ இது 2 கிடையாது. 1/4 of the digit in the 10th place. 10th பிளேஸில் இருக்கிறத விட 1/4 digit in the unit place. ஓகே, 1/4னா இது 2 இருக்குது, இதுவும் 2 இருக்குது. ரெண்டுமே கரெக்டு தான். 1000th பிளேஸில் 0 இருக்குது. இதெல்லாம் 0 இருக்குது, இதில் 0 இல்லை. இப்போ ஆன்சர் 60ல் 1. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் ஷார்ட் டேர்மில். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டட் ஆல் த கொஷின் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த சேனல். We will meet in the next video. Thank you.